தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. போராட்ட களத்தில் எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தி வந்தவர். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் விடுதலை சிறுத்தைகளுக்கு உயிரூட்டிய எங்களுடைய அங்கனூர் தந்தை தொல்காப்பியன் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் மிக முக்கியமான நாள், வரலாற்று சிறப்புமிக்க நாள். நான் மல்லாங்கண்ணிலே படித்தபோது அப்பொழுது அந்த பகுதியில் தென் மாவட்ட கலவரங்கள் மிகுந்த மோசமாக நடைபெற்ற காலம் அந்த காலம். இந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக என் உயிரே போனாலும் நான் இந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துவேன் என்று தென் மாவட்டங்களில் கலவரம் நடந்து கொண்டிருந்த சூழலிலே அந்த களத்திலே உள்ளே போய் மக்களை அமைதிப்படுத்திய ஒரு மகத்தான தலைவர் அங்கே இருந்தார். அவர்தான் முன்னாள் அமைச்சர் வே தங்கப்பாண்டியன் அவர்கள். அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர். அவருக்கும் இந்த நேரத்தினுடைய வீர வணக்கத்தை, செம்மார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த காலங்களை நான் இந்த அவையிலே நினைத்து பார்க்கின்றேன். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதே அவையிலே சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்தவர். அந்த அவையில் என்னையும் அவரை அமர வைத்து அழகு பார்த்தார். நேற்றைக்கு கூட ஒரு குழந்தையை பள்ளிக்கு விட்டு செல்வதைப் போல விட்டு சென்று இப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கு என்னை எழுத வைத்து, பேச வைத்து, போராட வைத்த ஒரு மகத்தான ஒரு போராளி தலைவராக இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு என்பது முதல் சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண் விடுதலை, வர்க்கபேத ஒழிப்பு, வல்லாதிக்க எதிர்ப்பு, இதுதான் எங்களுடைய இலக்கு. இந்த சாதி ஒழிப்பு களத்திலே தொடர்ந்து இந்த களத்திலே நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அந்த முழக்கத்தை வைத்தார்கள். இந்த சாதி ஒழிப்பு களத்திலே எப்பொழுதும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சமூக நீதியின் அடிப்படையில், சமத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய இயக்கம். எப்படி வள்ளுவ பெருந்தகை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொன்னாரோ, அதேபோல் அதுக்கடுத்து வந்த நம்முடைய ஔவையார் அவர்கள் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் என்று அவர் சொன்னாரோ, பாரதிதாசன் சொன்னார் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று சொன்னார். பாரதியார் அவர்கள் சொன்னார்கள் சாதிகள் இல்லை அடி பாப்பா என்று சொன்னார். உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் சொன்னார், வெளிப்படையாக சொன்னார், எல்லோருக்கும் தெரியும், காட்டு மரங்களிலே கள்ளர் மரம் ஐயர் மரம் உண்டாடா தோளா, நாட்டு மனிதர்களை வேற்றுமை காட்டுகிறாய், நட்ட மரம் உன்னை விட மேலா என்று கேட்டவர் காசி ஆனந்தன் அவர்கள். அந்த வரிசையில் நம்முடைய சமத்துவ கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சதிக்கு கால் முளைத்தால் சாதி என்று சாதிக்கு எதிராக அவர் களமாடினார். சமத்துவத்துக்கு எதிரானது சனாதனம். அந்த சமத்துவத்தை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அந்த சனாதனத்தை, வர்ணாசிரமத்தை கட்டமைப்பது இந்து மதம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்களுடைய வழியிலே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் என்று முழங்கினார்கள். அந்த வரிசையில் சேரியில்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ளை என்று சொன்ன கவிஞர் கபிலன் அவருடைய வரியிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாடிய பாடலையும் அதோடு சேர்த்து சொல்கின்றேன். சாதி ஒழிப்பு களத்திலே அந்த வரிசையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 99க்கு முன்பு வர இந்த களத்திலே தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் செயல்பட்டோம். உங்களில் யாரும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை, இதுதான் எங்களுடைய முழக்கமாக இருந்தது. அந்த காலம் என்பது மிக மோசமான காலம். விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரியான அவையில் உட்கார்ந்து பேசுவோமா என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய தலைவர்கள் அழைத்த போது நாங்கள் வந்தோம். நீங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும், அமைச்சராக வர வேண்டும் என்று நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு வர வேண்டாம். சிறைக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த அவைக்கு வாருங்கள், என்னுடைய இயக்கத்திற்கு வாருங்கள், வாக்கரிசி போட்டுவிட்டு என்னோடு வாருங்கள் என்று சொன்னபோது அத்தனை பேரும் இயக்க இளைஞர்களாக நாங்கள் திரண்டோம்.
விடுதலை சிறுத்தைகள் விடுதலை புலிகளுடைய அந்த கொள்கையோடு சேர்ந்து தேர்தல் புறக்கணிப்பை தமிழ்நாட்டில் ஒரு புரட்சிகரமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த கட்டமைப்பை உருவாக்கினார்கள். 1999 தேர்தல் பாதைக்கு வந்தோம். நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கு தெரியும், அன்றைக்கு ஐயா மூப்பனார் அவர்கள்தான் விடுதலை சிறுத்தைகளை தேர்தல் பாதைக்கு அழைத்து வந்தார். அப்பொழுது ஐயா மூப்பனார் அவர்களோடு இருந்து விடுதலை சிறுத்தைகளை தேர்தல் பாதைக்கு அழைத்து வந்ததில் மிக முக்கியமானவர் மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்கள். இன்றைக்கு அவர் இருக்கிற அவையிலே நானும் அமர்ந்திருப்பது, அவர் என்னை வழிகாட்டியிருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தியாக நான் பார்க்கின்றேன். இது சாதாரண செய்தி அல்ல. விடுதலை சிறுத்தைகள் வெளியிலே இந்த பக்கம் சாலையிலே போகும்போது வரும்பொழுது இவ்வளவு பெரிய இந்த கோட்டையை பார்த்திருக்கிறோம். அப்பொழுது இதனுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டோம். இந்த கோட்டைக்குள் நாம் போவோமா, இப்படி உட்கார்ந்து பேசுவோமா, இப்படி ஒரு மானிய கோரிக்கையை அறிவிப்போமா? ஏனென்றால் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையை மேற்கொண்டவர்கள், எம்எல்ஏ ஆக வேண்டும் எம்பி ஆக வேண்டும் என்று வராதவர்கள், விரும்பாதவர்கள். இந்த காலத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். 99 நாங்கள் தேர்தல் பாதையில் அடியெடுத்து வைத்த பிறகு எத்தனை போராட்டங்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் மற்ற இருக்கிற அவையில் இருக்கின்ற எல்லோரும் புதியவர்கள், நானும் புதியவன் தான். ஆனால் களத்திலே கால் நூற்றாண்டுக்கு மேலாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய களத்திலே நின்று களமாடியவன் நான். எத்தனையோ போராட்டங்களை நடத்தியவன் நான். இன்றைக்கு இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு எக்ஸஸ். நான் சாதி ஒழிப்பு களத்திலே நான் கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது தமிழீழ விடுதலை களத்திலே நான் கிபீர் விமான தாக்குதலில் நான் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இதனுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸஸ். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்றால் அது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய உத்தி. அவர்களால் இன்றைக்கு நான் இந்த களத்திலே நின்றிருக்கின்றேன். ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அரசியல் களத்திலும் சரி சமூக களத்திலும் சரி சமூக நீதியை சமத்துவத்திற்காக பாராட்டக்கூடிய ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கம் இன்றைக்கு தொடர்ந்து இந்த களத்திலே ஒரு சமத்துவ கொள்கையை உருவாக்கக்கூடிய வகையில் தமிழ் தேசிய களத்திலே உருவாக்கக்கூடிய செயல்பாட்டை முன்னெடுத்து வருகின்றோம். நான் 2008 இதே அவையில் ஜெயலலிதா அம்மையார் பேசிய அந்த உரையை நான் படித்தேன். விடுதலை புலிகளுக்கு, தமிழீழ தேசியத்திற்கு, தமிழ் தேசியத்திற்கு மேதகு பிரபாகரன் அவர்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு பேரியக்கமாக எப்படி இருந்தது என்று நான் சொல்லவில்லை, அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரை அவர்களே சொல்லியிருக்கிறதை தான் நான் சுட்டிக்காட்டினேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய பேரியக்கம் இன்றைக்கு இந்த களத்தில் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு அமைச்சரவையில் பங்கெடுத்திருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பங்களிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் மானிய கோரிக்கையை தொலைக்காட்சியிலோ அல்லது மற்றவர்கள் படிக்கும் பொழுது தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மானிய கோரிக்கையை படிக்கின்ற வகையில் அப்படியான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். அதற்காகத்தான் நான் அந்த நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தோழர்களே, இந்த களத்தில் தேர்தல் களத்தில் நான் படித்தேன். இத்தனை பேர் நான் திமுக தோழர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னேன். எனக்கு பெல்ஸ் பால்சி என்ற ஒரு தேர்தல் நேரத்திலே ஒரு நோய் அட்டாக் ஆனது. அப்படியே அப்பொழுது மாண்புமிகு நம்முடைய அன்றைக்கு அமைச்சராக இருந்தார் அவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள். அவர்தான் முதலில் கூலிங் கிளாஸ் போட்டு நான் இந்த முகம் பேச முடியாது, அந்த அவையில் நான் பேசுவதற்கு உட்காரும் பொழுது அவர் சொன்னார், நீ பேசு என்று முதலில் சொன்னார். நான் பேச முடியவில்லை. எனக்காக பேசி என்னுடைய வெற்றிக்காக பாராட்டிய மிக முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைவர் என்றால் என்னுடைய அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். நாங்கள் தொடர்ந்து நன்றிகளை சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த பகுதியில் பேசக்கூடியவர்கள் யாருமே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி சொன்னதாக தெரியவில்லை. நான் கன்னி உரை என்று சொல்லும் பொழுது எதற்காக கன்னி உரை, இது கன்னி உரை அல்ல, இது வன்னி உரை என்று நான் சொன்னேன் என்றால், மரியாதைக்குரிய பாமகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அன்றைக்கு அந்த கன்னி உரை குறித்து பேசினார்கள். கன்னி உரை கன்னி என்பது கற்போடு சம்பந்தப்பட்டது. கற்பு என்றால் இருவாளருக்கும் பொதுவென்று வைப்போம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். அதோடு சேர்ந்தது அது. ஆனால் நன்றி என்றாலும் இருவருக்கும் பொதுவானது தான். அப்ப நீங்க இதுவரை நாங்களும் உங்களுக்காக பாராட்டி இருக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக பாராட்டி இருக்கிறேன். கிராமத்திலே சொல்வார்கள், நான் அரிசி கொண்டு வரேன், நீங்க உம்மி கொண்டு வாங்க, 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க.
அரிசி ஒரு இடத்துல இருக்கும், உம்மி ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊதி ஊதி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டு பக்கமும் அரிசி தான் இருக்கின்றது, ரெண்டு பக்கமும் வாக்குகள் தான் இருக்கிறது, ரெண்டு பேருடைய உழைப்பும் இருக்கின்றது. ஆனால் இதுவரை அப்படியான நன்றி சொல்லவே நாங்கள் நன்றிக்குரியவர்கள் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதற்காக நன்றி. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொன்னார்கள், எனக்கும் நன்றி சொன்னார்கள். குறிப்பிட்டு நான் பேசியதெல்லாம் பேசினார்கள். என்னுடைய வெற்றியை விட திரு வன்னியரசுடைய வெற்றி எனக்கு மிக முக்கியம் என்று சொன்னதெல்லாம் இன்று நன்றி சொன்னார்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லவில்லை என்று. நான் அவற்றை சொல்லிக் கொள்வது, எங்களுடைய தலைவருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இருந்தது ஏதோ ஒரு தேர்தல் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியாகவும் தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு கூட்டணி மாறுகின்ற அந்த கூட்டணி கிடையாது. அது ஒரு கொள்கை கூட்டணி. நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே நான் தொல் திருமாவளவனுக்கு நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்பு அமைச்சர். நன்றி. இப்போதான் சொல்றாங்க, அதனால நான் அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் மாண்பு அமைச்சர் 11 நிமிடங்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து வளர்ந்து வாழ்ந்து வர விதத்தை பற்றி ரொம்ப அருமையாக 11 நிமிடம் எடுத்துக்கொண்டு சொன்னீர்கள். அவன் எல்லாம் அமைதியாக உன்னிப்பாக எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அடுத்து வணக்கமும் யார் யார் உதவி அதெல்லாம் அருமையாக சொல்லிவிட்டீர்கள். இப்போ இருக்கிறங்க, இப்போதைக்கு நாங்கள் அனைவரும் அவை விரும்புவது மானிய கோரிக்கைக்குள்ளே நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்ப முடிக்கணும். நீங்கள் ஏன்னா அடுத்து முதல் கிளைமாக்ஸ் நேற்று பேசிட்டு 2வது கிளைமாக்ஸ் இருக்கு, அந்த உரை என்கிட்ட இருக்குது, அதை நான் படிச்சிடறேன் நான். அதனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன் என்றால், விடுதலை சிறுத்தைகள் தவேகாவோடு கூட்டணி வைத்த உடனே தான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொன்னீர்கள். மாடல் அரசு என்று தவேகா அரசை விமர்சனம் செய்தார்கள். எங்களுடைய தலைவருடைய அல்லது எங்களுடைய அலுவலகத்திற்கு மாண்புமிகு முதல்வர் வந்தபோது ஒரு சோஃபா வந்தது. என்னுடைய அதே போல ஐயுஎம்எல் வந்தபோது நான் மாடல் சொல்லலை, நான் சொல்லலை, வேண்டாங்க, நான் சுருக்கமா விளக்கம் கொடுக்குறேங்க. இல்ல கொஞ்சம் நான் அது விளக்கம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். நான் நீங்க அப்படிப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். எங்களுடைய இலக்கு என்பது சமூக நீதி, சமத்துவம், இதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த அரசை நாங்கள் ஆதரித்து இந்த அமைச்சரவை பங்கெடுக்கின்றோம். ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் சாதி ஒழிப்பு களத்திலே, தேர்தல் புறக்கணிப்பு களத்திலே செயல்பட்டவர்கள். இங்கே இருக்கின்றவர்களை விட எனக்கு கூடுதலான அக்கறை இருக்கின்றது, ஒரு இணக்கத்தை உருவாக்குவதற்கான அக்கறை இருக்குது. அதனால தான் இந்த சமூக நீதித்துறையில் நான் செயல்பட்டு வருகின்றேன். இன்னமும் கூடுதலாக ஏதோ நான் அமைச்சராகிவிட்டேன், என்னை தலைவர் அவர்கள் அந்த அமைச்சர் இருக்கின்ற அந்த சீட்டில் என்னை உட்கார வைத்தார்கள். இப்பொழுதும் சொல்கின்றேன், அவர் என்னை அமர வைத்து நீதான் மந்திரி என்று சொல்லி உட்கார வைத்தார். நாளை நீ எந்திரி போராட்ட களத்திற்கு போய் என்றால் உடனே செல்லக்கூடியவன் இந்த வன்னியரசு, விடுதலை சிறுத்தைகள். ஆகவே அமைச்சரவை என்பது எங்களுக்கு 2வது பட்சம் தான். ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் என்றால், நாங்கள் கடந்து வந்த பாதை அப்படி. நாங்கள் வந்த பாதை என்பது தீக்கிரையாக்கப்பட்ட அந்த குடிசையின் சாம்பலிலிருந்து வந்தவர்கள். நாங்கள் போராட்ட களத்திலே நாங்கள் வந்தபோது வெறுமனே ரத்தமும் சகதியாக அந்த ஆணவ படுகொலைகளிலிருந்து நாங்கள் வெளியே வந்தவர்கள். நான் ஆயுள் சிறைவாசியாக 2.5 ஆண்டுகள் நான் மத்திய சிறையில் இருந்தேன். அந்த சிறையில் நான் மட்டுமல்ல, என்னுடைய தந்தையாரும் அந்த ஆயுள் சிறைவாசியாக என்னோடு இருந்தார்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.